வணக்கம். இந்த வீடியோல கோல்டுடைய பிரைஸ் வந்து 38% ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை சார்ந்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய டெலகிராம் லிங்க் மற்றும் எங்களுடைய ரெகுலர் வீடியோஸ் லிங்க் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் தட், இந்த சேனலில் நம்மளுடைய பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிகினர்ஸ் வீடியோ அண்ட் ஹெட்ஜிங் வீடியோ இதெல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இன்னொரு சேனலான டிடபிள்யூ ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரெகுலராகவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கோல்டு, ஆயில் அண்ட் சில்வர், டாலர் இண்டெக்ஸ், இதில் மெயினாக கோல்டுடைய அப்டேட் அப்படிங்கிறது ரெகுலராக இதில் இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் நம்ம வந்து லைவ் நடத்துகிறோம். ஸோ புதன்கிழமை லைவ், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் ஃபார்ம் பேரோலுக்கும் நம்ம லைவ் நடத்தியிருந்தோம். ஸோ தட் அந்த லைவ்ல நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் கேட்கலாம். அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புதன்கிழமை மதியம் 3 to 4 மணி வரைக்கும் இந்த லைவ் நடக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. ஓகே, இந்த நியூஸ் வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்து 38% ட்ராப் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மில் அப்படிங்கிற ஒரு ஈக்விட்டி அனலைசர், யூஎஸ் பேஸ்ட் ஈக்விட்டி அனலைசர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறார். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில், ஓகே இப்போ இல்லை, அடுத்த 5 வருடங்களுக்குள்ள மார்க்கெட் வந்து $1820 பக்கமாக ட்ராப் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்னும் அந்த அந்த ட்ராப் அப்படிங்கிறது முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து நடக்க 5 வருடங்கள் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு 3 வருடங்களில் கூட நடக்கலாம். ஆக மொத்தம் இது எப்படி குறைஞ்சபட்சம் 3 இயர்ஸாவது எடுத்துக்கும். ஒரு ஹெவி ட்ராப் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் வந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 3 இயர்ஸாவது எடுத்துக்கும். 5 வருடங்களுக்கு மேலேயும் நடக்கலாம். ஓகே, குறைந்தபட்சம் 3 வருடம், அதிகபட்சம் 5 வருடம், 5 வருடத்துக்கு மேலே நடக்கலாம். இப்போவே இந்த ட்ராப் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பேனிக் மார்க்கெட் ஃபீவர் வந்து ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கிடையாது. ஓகே, இப்போ கிடையாது, ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் அவங்க வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கீ ஃபேக்டராக அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் சப்ளை, அதாவது ஒரு கோல்டுடைய சப்ளை அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது அதை வாங்குற, இப்போ போய் நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் வந்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும். போனோம்னா ஈஸியாக அசஸபிளாக இருக்கணும். அந்த அளவு அது வந்து கிடைக்கணும். கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கணும்னா அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி ரெடியாக வேர் ஹவுஸில் ரெடியாக இருக்கணும். எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுற அளவு அந்த டிமாண்ட் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டுக்கான சப்ளை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும், இருக்க போகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து டிக்ளைனிங் டிமாண்ட். அதான் நம்ம வாங்குற, நமக்கு தேவைகள் வந்து குறைவாக இருக்கணும். இப்போ கோல்டு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் இல்லாமல் நம்ம போகும்பொழுது கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்புகளாகவும் இருக்கும். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அவங்க மென்ஷன் பண்ணுறது, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், கோவிட்டுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோடைய பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அது ஹெவியாக பர்ச்சேசிங் இருக்கணும், பர்ச்சேஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேப்பர்ஸ்ல எல்லாம் படிக்கும்போது சைனா வந்து அதிகமாக கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ நிறுத்திட்டாங்க. இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஓவராலாக வேர்ல்டு வைஸ் எடுக்கும் பொழுது இதோடைய ப்ரொடக்ஷன், அதாவது இந்த ப்ரொடக்ஷனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மூணாவது ஃபேக்டராக அவங்க சொல்கிறது வந்து மார்க்கெட் சேச்சுரேஷன். மார்க்கெட் சேச்சுரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓவர் டோஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, அதிகமாக ஒரு மார்க்கெட் வந்து நார்மலாக ஒரு 20% ரைஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு ஒரு கண்ட்ரியோடைய இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40%க்கு நல்ல ஒரு growthல இருக்கணும். அப்போ இருக்க போகுது. அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் நடக்க போகுது. இதனால என்ன நடக்க போகுதுன்னா, கோல்டுடைய ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கோல்டுடைய ப்ரைஸ் எப்பெல்லாம் கீழே இறங்கும்
அப்படின்னு நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சில கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்கனாமிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பதான் அந்த கண்ட்ரியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ட்ரிக்குள்ள இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் பாண்ட் ரேட் வந்து கண்டிப்பாக ஹையாக இருக்கணும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் பாண்ட் ரேட்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வரலாம். ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வரலாம். இப்போ கிரிப்டோ காயின் வரலாமா? வரலாம். பட் இப்போ கிரிப்டோ இன்னும் கொஞ்சம் எல்லா பக்கமும் அந்த கிரிப்டோடைய அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது வரும் பொழுது அது யூசேஜ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நிறைய காயின்ஸ் இன்னைக்கு வந்திருந்தாலும் அந்த க்ரோத் வரும் பொழுது கிரிப்டோஸ் வரலாம். இல்லை வேற அதுக்கு பதிலாக வேற ஒரு புது ப்ராடக்ட்டும் நமக்கு லான்ச் ஆகலாம். இதெல்லாம் வரும் பட்சத்தில் நெக்ஸ்ட் அந்த சப்ளை டிமாண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ சப்ளை அதிகமாக வரணும், டிமாண்ட் குறைவாக வரணும். இதெல்லாம் நடந்தால் கோல்டோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது $1,820 பர் அவுன்ஸ், ஒரு அவுன்ஸ்க்கு $1,820 வரலாம் அப்படிங்கிற அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் வந்து மேக்சிமம் ஓரளவாது இருந்தால்தான் இந்த ப்ரைஸ் இங்கே இறங்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் 38% எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியலனாலும் நீங்களே கூட மார்க்கெட் இறங்கும் பொழுது அந்த பர்சன்டேஜ் போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து மந்தில் போய் மந்தோடைய சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சப்போர்ட் லெவல்ஸையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு 3080 3050 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ்லேருந்து இப்போ அது 150 இருக்கு. பட் இந்த லெவல்ஸ் இதுக்கு மேலே போகாது, பெரிய லெவலில் போகாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுல இருந்து கிட்டத்தட்ட 1820 1900 மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 3050 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 1900 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு கால்குலேஷன் நம்ம எப்படி போடலாம்னா, ஒரு ஹை ப்ரைஸ் மைனஸ் லோ ப்ரைஸ் அப்படின்னு நம்ம போடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1150 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். டிவைடட் பை ஹை ப்ரைஸை போட்டு நம்ம பர்சன்டேஜ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 37.70% வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் நீங்கள் இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கும் பொழுது நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேஷன் இப்படி போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏறுறதும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோடைய பர்சன்டேஜ். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் போட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த லெவல்ஸ் பார்க்கலாம். அவங்க கொடுக்குற லெவல்ஸ்க்கு அவங்க ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் என்ன எடுத்திருக்காங்களோ அது டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஹை ப்ரைஸ்க்கும் லோ ப்ரைஸ்க்கும் போடும்பொழுது என்ன பர்சன்டேஜ் வருதுங்கிறத நீங்கள் எல்லா மார்க்கெட்டுக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மந்த் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கோல்டுடைய மந்த் சார்ட் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இந்த மந்த் சார்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலியில் தான் கோல்டு வந்து இப்போ இருக்கு. ஸோ இப்போ இந்த ரேலியில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்ஷன் ஆகணும். எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும்? ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் கிராஷஸில் வரும் பொழுது, ஓகே, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷஸில் வரும் பொழுது கோல்டு ரேட் ஏறுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மார்க்கெட் நல்லாவே கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சு. 60% பக்கமாக கரெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கோல்டு வந்து ஏறிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கோவிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சடன் ஸ்பைக், அந்த ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல ஸ்பைக் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பைக்ல இருந்து 60% ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40% கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து 35%லேருந்து 40% கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் கொடுத்துருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ஷன் வரலாம். இது வந்து நமக்கு ஒரு 38-40% அப்படிங்கிற கரெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஓவராலாக இங்கிருந்தே மார்க்கெட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே டீப் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி
அவங்க வந்து ஒரு 40 to 50% பக்கமாக வரலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் அவங்க போடுறாங்க. இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த மார்க்கெட், இந்த இந்த கரெக்ஷன் மார்க்கெட், இதை வந்து நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ரேலியில் போயிட்டு இருக்கு. இந்த ரேலி ஃபர்ஸ்ட் எண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து தவறுகள் வரலாம், மார்க்கெட் நடக்கலாம். ஸோ நம்ம இது ஒரு கெஸ் தான் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேவ் அப்படிங்கிறது, ஒரு நல்ல இம்பல்ஸ் வேவ் நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இம்பல்ஸ் வேவ்ல நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ், ஸோ இதுதான் நமக்கு இப்போ தேர்ட் வேவ் முடிஞ்சு ஒரு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வேவ் மார்க்கெட்டில் நடக்கணும். இந்த மாதிரி நடக்க போகுது இப்போ கரெக்ஷன் பிரகாரம். இப்போ இந்த இடம் அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு சில சப்வேஸும் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன வேவாக போட்டுக்கலாம். ஓகே, ஒரு மெயின் வேவ்க்குள்ளே ஒரு சப் வேவ் மந்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கானா, ஆமாம். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து கொடுக்க போகுது. இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம எதிர்பார்க்குற லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2540. ஓகே, 2540லேருந்து 2440க்குள்ள இந்த கரெக்ஷன் வந்து இப்படி இப்படி ஒரு கரெக்ஷன் வந்து முடியும். இது ஸ்ட்ரைட்டாலாம் வராது, இந்த மாதிரி ரொம்ப நாய்ஸியாக தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், தென் கீழே வரும், அப்புறம் ஒரு நல்ல க்ரோத் வரும், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா அப்படி க்ரோ ஆகிட்டு ஈக்குவல் ஹையாக கூட வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 2000லேருந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1900 to 1820 லெவல்ஸ், அதாவது இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இது வரலாம். இது ஒரே ஸ்பீடில் ஏறி இருக்கலாம், ஆனால் ஒரே ஸ்பீடில் இறங்காது மார்க்கெட். ஏன்னா இறங்கினால் கோல்டு அடுத்தது திருப்பி ரைஸ் ஆகிற அளவு யாருமே நம்ம அந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மாறிடும், யாருமே போக மாட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ரக்சர் வரனால நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே தான் வரணுமா? இல்லை, அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து 2720 லெவலுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணலாம், சப்போர்ட் எடுத்து மேலே இன்னொரு முறை போயிட்டு அதுக்கப்புறம் அதோடைய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை ஸ்டார்ட் ஆகும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுது. நேற்று நான் ஃபார்ம் பேரோலில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து வீக்கில் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு டேல எப்படி போயிட்டுருக்கு, அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். ஒரு டீப் அனலைசிஸ் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டே ஆர் 4 hour அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸ் வந்து முடிய போகுது. ஓகே, அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆக போகுது, ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்படி வரும். ஓகே, இப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது வரணும், வந்துட்டு திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணும், ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ இறங்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வந்து இறங்கும் அதிகபட்சமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இறங்கும். அதாவது 2950 வரைக்கும் இறங்கலாம், அதுக்கு கீழேயும் போகலாம். இந்த லோ மேக்சிமம் உடையாது, 2830க்கு கீழே உடையாமல் அதிகபட்சமாக இந்த ஜோனாக இருக்கக்கூடிய 2950 2950லேருந்து 2880க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ ஒரு 4 hourல பார்த்தீங்கன்னா அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வரக்கூடிய மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நமக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். ஸோ ஒரு 4 hourக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் நமக்கு போயிட்டுருக்கு. நேற்று தான் இந்த சேனல் அப்படிங்கிறது நமக்கு பிரேக் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து திருப்பி பை ஆகலாமா அப்படின்னா, எஸ், அதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கரெக்ஷன் எடுத்து கீழே வந்தால் நம்ம வந்து கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து இந்த 950 லெவல்லேருந்து இந்த 880க்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு வேவை மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 15 minutesல நேற்று பார்த்துருந்தோம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் முடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன்
கரெக்ஷனுக்குள்ள இப்போ சி கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் வருது. ஸோ ஒரு கரெக்ஷன் தான் இது வந்து ட்ரெண்டிங் செல்லாக எடுத்துக்காதீங்க. அந்த ட்ராப்புக்கான சினாரியோ வந்து இன்னொரு ஒன் மோர் ஹைக் மார்க்கெட் போகும்பொழுது, இதே நம்ம வந்து இன்னொரு பக்கம் அனலைஸ்ல பார்த்தோம்னா 3400 மார்க்கெட் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மார்க்கெட் அந்த டவுன்ஃபால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சி செஷன் வந்து முடியறது வந்து 950லேருந்து 880க்குள்ள முடியணும். அதிகபட்சம் 830க்குள்ள முடியும். இங்கிருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த மேலே போகிற மார்க்கெட் தான் 3400 லெவல் வரைக்கும் போய் ரீச் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம டெக்னிக்கலாக அந்த 2000 அல்லது 1900 வரைக்கும் வரதுக்கான ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3050லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ மார்க்கெட் கீழே இப்போ இறங்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னா, இது வந்து உடனே நடக்கிற மாதிரி இந்த இயரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5 இயர்ஸ் அவங்க கேட்குறனால இப்போ இந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ராப், அவ்வளோதான். ஓகே, இந்த மார்க்கெட்டில் இப்போ வரப்போகிறது கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் மேபி 720 வரைக்கும் போகலாம், ரொம்ப ரேர் கேஸ். அதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் எடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது இது 3400 அப்படிங்கிற லெவலை போய் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும். ஏன்னா இப்போ மந்த்தில் நம்ம தான் எதிர்பார்க்குறோமே ஒரு பெரிய கரெக்ஷன் அப்படிங்கிறது, அது நடக்கலாம். அதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மோர் ஹைக் இப்படி போயிட்டு இந்த ஹையை ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது ஈக்குவல் ஹை வந்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2400 to 2500 வரும். அதுக்கப்புறமும் திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இது ஒரு லாங் ப்ரொசீஜர். நம்ம டே டு டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் பை போகலாம், எப்பெல்லாம் செல் போகலாம், இப்போ என்ன ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெகுலர் அப்டேட் வந்து நம்மளுடைய டிடபிள்யூ ட்ரேடிங்கில் வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.